லயன் சாக்கோடேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. லயன் சாக்கோ டேட். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் விஜிகே ஜெனோரா கார்டன் பிளாட்ஸ் from 18 lakhs and villas from 48 lakhs. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஐபிசி தமிழின் அரசியல் பிரிவாசியர் ஜெயலலிதா இணைஞ்சிருக்காரு. வணக்கம். இந்த பரந்தூர் ஏர்போர்ட் விவகாரம் நேற்று முதலமைச்சர் விஜய் வந்து பார்த்தோன்னா 110 விதியின் கீழே ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. பரந்தூர் ஏர்போர்ட் வந்து பார்த்தோன்னா தமிழக அரசு கைவிடுது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இன்னைக்கும் சட்டசபையில் விவாதம் போயிட்டு இருக்கு. ஒரு சாரர் தாவேக்காவை சார்ந்தவங்களா இருக்கட்டும், இல்லை இந்த சூழலில் அமைப்பு சார்ந்தவங்களா இருக்கட்டும், இதை வரவேற்று பல்வேறு விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தொழில்துறையை சார்ந்தவங்கள், இன்னொரு சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குற மாதிரி திமுகவை சார்ந்தவங்க வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த ஏர்போர்ட் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பரந்தூர் ஏர்போர்ட் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன உங்களுடைய பார்வை என்னவா இருக்குது இதில்? சென்னைக்கு வந்து இரண்டாவது விமான நிலையம் வேணும் அப்படின்னு வந்து தமிழ்நாடு அரசுக்கு தோணுனது எப்பன்னா 1998-99. ஆனால் அதுலேருந்து நம்ம ஒரு இடத்த ஐடென்டிஃபை பண்ணுறது நமக்கு 24 வருஷம் ஆச்சு. 98 இது பண்ணி 98 அன்னைக்கு விமான போக்குவரத்து அமைச்சராக இருந்தவர் சென்னை வந்தப்போ சென்னைக்கு ஒரு இரண்டாவது விமான நிலையம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறார். 99 தமிழ்நாடு முதலமைச்சர், 98 தமிழ்நாடு முதலமைச்சர், அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் கலைஞர் வந்து பிரதமர் வாஜ்பாய் எழுதின கடிதத்தில் வந்து இரண்டாவது விமான நிலையம் சென்னைக்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்தில் ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து எதிர்ப்புகள் இருந்துகிட்டே இருந்தது. 2006 திருப்பி திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புதூரில் வந்து விமான நிலையம் அமைக்கலாம். 2 விஷயம் வந்து ஒரே நேரத்தில் வந்து இது பண்ணுறாங்க. ஒன்று, இப்போ இருக்கிற மீனம்பாக்கம் விமான நிலையத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. இப்போ சொல்லியிருக்காங்க இல்லையா, பரந்தூரை கேன்சல் பண்ணிட்டு மீனம்பாக்கத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மீனம்பாக்கத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வந்து புதிய ஏர்போர்ட் வந்து கட்டுறது அப்படின்னு 2 முடிவுகள் வந்து தமிழ்நாடு அரசு எடுக்கிறாங்க. மீனம்பாக்கத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பம்மல், பொழிச்சலூர் இந்த 2 ஊர்களையுமே வந்து விரிவாக்கம், இந்த 2 ஊர்களையும் காலி பண்ணி இந்த 2 பகுதிகளையும் வந்து நிலம் கையகப்படுத்தி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து இது பண்ணுறது. மக்கள் எதிர்ப்பு வந்த உடனே கெருகம்பாக்கம் இந்த ஏரியா இருக்குல்ல, கெருகம்பாக்கம், கொலப்பாக்கம் இந்த பகுதிகளில் வந்து நிலத்தை எடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா அப்போ அவங்க பிளான் பண்ணது வந்து புதுசாக வந்து ஒரு ரன்வே கட்டணும். சென்னையில் வந்து இன்றைக்கி 2 ரன்வே இருக்குது. ஆனால் அந்த 2 ரன்வேயும் வந்து ஒரே நேரத்தில் பயன்படுத்த முடியாது. ரெண்டுமே வந்து கிராஸாக இருக்கிறனால ஒரு நேரத்தில் ஒரு ரன்வே தான் வந்து நம்மளால் வந்து பயன்படுத்த முடியும் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ரன்வே வந்து ஒரு பேரல் ரன்வே வந்து நமக்கு தேவை அப்படிங்கிற இதில் வந்து அதை எடுக்கிறாங்க. அதே நேரம் வந்து ஸ்ரீபெரும்புதூர் அந்த புது ஏர்போர்ட்டுக்கான விஷயமே வந்து முயற்சிகளுமே வந்து மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதற்கு பிறகு வந்து 2012 2011 2012 இந்த காலகட்டத்தில் வந்து அப்போது ஜெயலலிதா வந்து முதலமைச்சர் ஆகிட்டாங்க. அவங்க முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு இந்த பேரல் ரன்வே வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம செகண்ட் ஏர்போர்ட் வந்து கெட்ட போகிறோம், மத்திய அரசு வந்து 2ல் ஏதாவது ஒன்று அப்படிங்கும்போது வந்து நாங்கள் செகண்ட் ஏர்போர்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம், எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோட செகண்ட் ஏர்போர்ட் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன ஒன்று வந்து இங்கே அதுக்காக ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட நிலங்கள் வந்து ஒரு 852 ஏக்கரை வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. கெருகம்பாக்கம் இந்த ஏரியாலலாம் வந்து அது 2014 வந்து டீநோட்டிஃபை ஆகுது. டீநோட்டிஃபை ஆகி அதில் இன்னொரு பஞ்சாயத்து நடந்துச்சு. ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே வந்து அதை ரீக்ளாசிஃபை பண்ணாமல் இருந்து அந்த நிலங்கள் வந்து பயன்படுத்தப்படாமே இருந்தது. அதில் கட்டப்பட்ட வீடுகள்லாம் வந்து கட்டி பாதிலே வந்து அப்படி நின்ன விஷயங்கள்லாம் வந்து தமிழ்நாடு நடந்தது. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் வந்து இடங்கள் வந்து பரிந்துரைக்கப்படுது. 4 இடங்களை வந்து முதல்ல பரிந்துரைக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு பரிந்துரைச்ச இடம் வந்து 4 இடம். இன்னைக்கு செலக்ட் ஆகி கைவிடப்பட்டிருக்கிற பரந்தூர், அது போக பரந்தூர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற பன்னூர் அப்படிங்கிற ஒரு பரந்தூர் கடையில் பன்னூர் அப்படிங்கிற ஒரு ஊர். அதுக்கு பிறகு வந்து படாளம், திருப்போரூர் இந்த 4 இடங்களை வந்து இது பண்ணுறாங்க. இதில் படாளமும் திருப்போரூரும் வந்து ஆரம்ப நிலையிலேயே வந்து நிராகரிக்கப்படுது. ஏன்னா அங்கே கல்பாக்கம் மணல் மின் நிலையம் இருக்குது, தாம்பரம் அந்த ஏர்ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அதற்கு பிறகு வந்து காற்றினுடைய அந்த வீச்சு போக்கு இதெல்லாம் வச்சு படாளத்தையும் திருப்பூரையும் வந்து நிராகரிச்சிடுறாங்க. பன்னூர், பரந்தூர் இந்த 2 இடங்களை வச்சு பார்க்கும்போது ஒரு அரசு திட்டம், ஒரு ப்ராஜெக்ட் வந்து செயல்படுத்தப்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அரசு நிலம் வந்து எங்கே அதிகமாக இருக்குது, எங்கே இருந்து மக்களை வந்து கம்மியான அளவில் வந்து ரீலோகேட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை வச்சு பார்த்து தான் வந்து முடிவு பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது நான் பன்னூருக்கும் போயிருக்கேன், பரந்தூருக்கும் போயிருக்கேன். பன்னூர் வந்து பரந்தூரை காட்டிலும் மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள ஏரியா. ஸோ பன்னூரில் வந்து அதிகமான மக்களை வந்து அங்கேருந்து ரீலோகேட் பண்ண வேண்டிய தேவை இருந்தனால வந்து பரந்தூர் வந்து செலக்ட் ஆகுது. 2022 ஆகஸ்ட் 1 நாடாளுமன்றத்தில் வந்து இந்த திட்டம் அறிவிக்கப்படுது. பரந்தூரில் வந்து சென்னையினுடைய 2வது விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அங்கே வந்து வாட்டர் பாடிஸ் இருக்குது, விவசாய நிலங்கள் இருக்கானா 5000 ஏக்கரை வந்து வேற எங்கே எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா சொல்கிறது வந்து டெர்மினல்ஸ் வந்து புதுசாக கட்டலாம்.
விமானங்கள் போறதுக்கு வந்து ரன்வே வேணும் இல்லையா? ரன்வே எங்க இருக்கும்? அந்த ஒரு கேள்வி தான் வந்து எல்லாரும் முன்வைக்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்தோம்னா, டிஆர்பி ராஜா அவருடைய சமூக வலைதள பக்கங்கள்ல சந்திரபாபு நாயுடு அவர் பேசியிருந்த அந்த காணொலி வந்து போட்டிருந்தாரு. ஹைதராபாத்ல நாங்க 5500 ஏக்கர்ல வந்து வச்சுட்டு இருக்கோம். இப்ப ரீசென்ட்டா தொறந்த நாங்க 2வது விசாகப்பட்டினத்துல வந்து பார்த்தோம்னா 2800 ஏக்கர் பக்கம் அந்த ஏர்போர்ட் வந்து பெருசா இருக்கு. நம்ம சென்னை ஏர்போர்ட் வந்து பார்த்தோம்னா 1300 ஏக்கர் இந்த பரப்பளவில் தான் இருக்கு. இது வந்து நமக்கு இவங்க சொல்லக்கூடிய அந்த 2வது விமான நிலையத்தை வந்து நம்ம தேடி, அதுக்கான இடத்த தேடி, நம்ம அதுக்கான அப்ரூவல்ஸ்லாம் வாங்குறதுக்கான அந்த டைம் வந்து நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இப்போ பெரும்பாலானவங்க நான் முன்வைக்கிறாங்க. எதுக்காக இந்த இவ்வளவு கதையும் சொன்னேன்னா, 24 2வது விமான நிலையம் வேணும்னு முடிவெடுத்து 98ல முடிவெடுத்து நீங்க இடத்த ஐடென்டிஃபை பண்றதுக்கு 24 வருஷம் ஆச்சு. சரி இல்ல கொஞ்சம் வந்து காங்கிரீட்டா இந்த இடங்கள் தேர்வு எடுக்கப்பட்டது இல்ல முடிவு வந்து முழுமையா எடுக்கப்பட்டதுக்கு பிறகுன்னு பாத்தீங்கன்னா கூட 2007 அந்த ஸ்ரீபெரும்புதூரை விட்டுட்டீங்கன்னா 2012 ஜெயலலிதா முடிவு எடுக்கிறாங்க 2வது விமான நிலையம் வேணும். அதுல இருந்து நமக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. நீங்க அதுக்கு பிறகு வந்து அங்க மண் பரிசோதனை செய்யணும். 2007 வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல மண் பரிசோதனை எல்லாம் வந்து நடந்து மண் பரிசோதனை செய்யணும். நிறைய டெஸ்ட் வந்து இருக்கு. இங்க வந்து ஏர்போர்ட் அமைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து அந்த இடத்த ஆய்வு செஞ்சு அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுக்கணும். இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து நிறைய வருஷம் ஆகும். ஆல்ரெடி வந்து ஒன்று நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே நீங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து அங்கே ஆய்வு செஞ்சு அதை நீங்க சரிப்படுத்தி அதில் இருக்கிற என்வரான்மெண்டல் இஷ்யூஸை பார்த்து என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் வந்து இல்லாமலாம் இருக்கவே செய்யாது. நீங்க எந்த ஒரு திட்டம் போகணுன்னாலும் சரி அங்கே என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் இருக்கும். நீங்க வந்து இயற்கைக்கு மீறா ஒன்று செய்யும்போது மனுஷன் வந்து கிட்டத்தட்ட இயற்கையை மீறி செஞ்ச விஷயங்களை விவசாயமும் ஒண்ணு. நீங்க விவசாயத்தை இது பண்ணும் போதே வந்து அங்க நீங்க சூழலை வந்து மாத்துறீங்கன்னு தான் அர்த்தம். இல்ல அந்த நிலத்தை போய் நீங்க உழுகுறீங்க இல்லையா, அதுவே வந்து சூழலை மாத்துறது தானே. சூழலியல் பிரச்சனைகள் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும். அதற்கான பிரச்சனைகள் இருக்கும். அங்க போய் நீங்க லேண்டை வந்து அக்யூர் பண்ண வேண்டியிருக்கும். அங்க வந்து பிரச்சனைகள் இருக்கும். மக்கள் வந்து லேண்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்க தானே செய்யுது. இதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதுல இன்னொரு பக்கம் பிரதானமாக இருக்கக்கூடிய வாதம் வந்து பார்த்தோம்னா, சென்னை வந்து இந்த ஏர்போர்ட் வந்துட்டா அடையாறுல அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும், செம்பரம்பாக்கத்துக்கு அதிகமான நீர் வரும். ஸோ அதன் மூலியமா சென்னை வந்து திரும்ப வெள்ளக்கடை மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதையும் வந்து கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன ஓட்டம் வந்து வருது இல்லையா? நீங்க எந்த இடத்துக்கு போனீங்களும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ சென்னை மாதிரியான ஒரு இடத்துல வந்து நீங்க சென்னைக்கான வடிகால் வசதிகள் வந்து பெரிய அளவில் பண்ண முடியாத ஒரு இடத்துல வந்து சென்னை இருக்கு. ஸோ அதற்கான ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸை வந்து நீங்கள் பண்ண தான் செய்யணும். இதில் வந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸே இன்னும் வாங்கல. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸுக்கான காலகட்டமே இது கிடையாது. நீங்கள் நிலம் கையகப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு தான் சுற்றுச்சூழல் அனுமதிக்கே போகணும். நீங்கள் அதுக்குள்ளே வந்து சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கலன்னா அதெல்லாம் வாங்காமல் நீங்கள் ஏர்போர்ட் கட்ட போகிறது இல்லைல்ல. அதை நீங்கள் ப்ரியராகவே நிறுத்திட்டீங்க. எங்களுக்கு இது வேணான்ற ஒரு முடிவு எடுக்கிறீங்களா? சரி வேணான்னு முடிவு எடுத்துட்டீங்க. ஆனால் அங்கே வந்து அரசு நிலங்கள் வந்து நிறைய இருக்கு. அரசு நிலங்கள் வாட்டர் பாடிஸ் இருக்கு. அது போக வந்து தனியார் நிலங்கள்ல வந்து கிட்டத்தட்ட 90% கிட்ட கையகப்படுத்திட்டோம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. அந்த நிலங்களை அந்த நிலங்களை வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதுல கவர்மெண்ட் கிட்ட வந்து 2 ஸ்டாண்ட் இருக்கு. கவர்மெண்ட் கிட்ட வந்து கிளியரான ஸ்டாண்ட் இல்லை. இன்னைக்கு அமைச்சர்கிட்ட இந்த கேள்வி கேட்கிறப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இப்ப கையகப்படுத்தி இருக்கக்கூடிய நிலங்கள்ல வந்து பார்த்தோம்னா நாங்க வேற ஏதாவது இல்ல அரசு கிட்ட 2 ஸ்டாண்ட் இருக்கு. சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு இதை பத்தி அரசு முடிவெடுக்கும் அப்படின்றார். இந்த கேள்வி வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். அப்போ வந்து சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் இதை பத்தி நாங்க முடிவெடுப்போம் அப்படின்றார். ஆனா தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா வந்து நாங்க வேற ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டப் வந்து ஒன்று நாங்க ரெடி பண்ணுவோம் அப்படின்றாங்க. அரசுகிட்ட ஏன் 2 ஸ்டாண்ட் இருக்கணும்? சரி வேற ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஒரு தொழில் சார்ந்த ஒரு கட்டமைப்பு நீங்க உருவாக்குறீங்க அப்படின்னா அதனால சூழலுக்கு பாதிப்பு இல்லையா? இல்ல இப்ப இருக்கக்கூடிய நிலங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரப்பையும் திரும்ப விவசாயிகள் அந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டாங்க. அவங்க என்னன்னா நீங்க இதை வாங்கிட்டீங்க, ஏர்போர்ட்டுக்கு அந்த இடத்த வாங்கிட்டீங்க. இப்போ என்ன சொல்றீங்கன்னா விவசாயிகளுடைய கண்ணீரை நாங்கள் முக்கியம் நினைச்சு விமான நிலையம் வேணாம்னு சொல்றோம் அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கல்ல. இப்போ ஏற்கனவே நீங்க கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் விவசாய நிலங்கள் தான். அந்த நிலங்களை வந்து நீங்க விவசாயிகள்கிட்ட திருப்பி கொடுக்க போறதில்லை. ஏன்னா நீங்க வந்து 300% காம்பன்சேஷன் கொடுத்து அந்த நிலங்களை வந்து நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்க அதுல ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டப் உருவாக்க போறீங்க அப்படின்னா அங்க விவசாயம் பாதிக்கப்படாதா? இப்போ உதாரணத்துக்கு அங்க ஒரு சிப்காட் வருதுன்னு வைங்களேன். அந்த சிப்காட்டுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நீங்க பண்ணணும். அந்த சிப்காட்டுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை அங்கே மட்டும் நீங்கள் ஏற்படுத்த முடியாது. அதற்கான சாலை வசதிகள் இருக்கு. அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையத்துக்காக ஒரு மெட்ரோ திட்டம் வந்து இது பண்ணப்பட்டது. கேள்வி எழுப்பியிருந்தார் அவர் செய்தியாளர் சந்திப்புல வந்து கேள்வி இல்ல அந்த திட்டம் வந்து இருக்கு, நடைமுறையில் இருக்கு. இந்த பட்ஜெட்ல இந்த தாவேகா அரசு போட்ட பொது பட்ஜெட்ல பட்ஜெட்னுடைய 86வது பக்கத்துல 121வது பாயிண்ட்ல வந்து 3 திட்டங்களை வந்து சொல்லியிருக்காங்க. கீழ்கண்ட மெட்ரோ திட்டங்கள் இந்திய அரசினுடைய பரிசீலனையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து மீனம்பாக்கத்துல இருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் பேருந்து நிலையம் வரைக்கும். 2வது வந்து கோயம்பேட்டில இருந்து ஆவடி வழியா பட்டாபிராம் வரைக்கும் உள்ளது. 3வது வந்து பூந்தமல்லியில இருந்து பரந்தூர் வரைக்கும் உள்ளதை வந்து அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா பூந்தமல்லியில இருந்து சுங்குவார் சத்திரம் வரைக்கும். ஆக்சுவலி அதோட ஒரிஜினல் ரூட் என்னன்னா பூந்தமல்லியில இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியா சுங்குவார் சத்திரம் அங்க இருந்து பரந்தூர் அப்படின்னு தான் வந்து அதனுடைய திட்டம் வந்து முதல்ல அறிவிக்கப்பட்டது. கடந்த 2025 செப்டம்பர்ல 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பூந்தமல்லியிலிருந்து சுங்குவார் சத்திரம் வரைக்குமான அந்த மெட்ரோ திட்டம் இருக்குல்ல அது வந்து எலிவேட்டட் மெட்ரோவாக தான் போகுது. உயர்மட்ட பாலங்கள் வழியாக தான் போகுது.
மொத்தம் வந்து 8500 கோடி ரூபாய் பட்ஜெட். அதில் 2000 கோடி ரூபாய் வந்து தமிழ்நாடு அரசு அதுக்கு ஒதுக்கி அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதற்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டு. இது பரந்தூர் ஏர்போர்ட்டுக்காக ப்ரொப்போஸ் பண்ணப்பட்ட மெட்ரோ. அந்த மெட்ரோ இருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் அங்கே ஏதோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ண தானே போறீங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து விவசாய நிலங்களை பாதிக்க தானே போகுது. இன்னொன்று, அந்த இடத்துல வந்து ஒரு டேட்டா சென்டர் வருது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருது. டேட்டா சென்டர் வந்து அமெரிக்கா உள்ளிட்ட பல முன்னணி நாடுகளை வந்து எங்க நாடுகளில் டேட்டா சென்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற நாடுகளுக்கு குடியமர்த்துவ டேட்டா சென்டர் வந்து எவ்வளவு தண்ணியை வந்து கன்சியூம் பண்ணும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். நீங்க அங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிற டேட்டா சென்டரை கொண்டு வர போறீங்கன்னா நீங்க சொல்ற அந்த விவசாயத்துக்கான எந்த பலனுமே இல்லாம போயிடும். அந்த இடம் தாண்டி அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நிலத்தடி நீரை வந்து மொத்தமா வந்து டேட்டா சென்டருக்கு தேவைப்படும். அப்போ இதுல சூழ்நிலைகள் பாதிக்காதா அப்படிங்கிற வந்து ஒரு கேள்வியும் இருக்கு. அதுல இன்னொரு பாயிண்ட் வந்து சொல்றாங்க, ஒரு தனியார் நிறுவனத்துடைய பேர் G2 தான் வந்து இதை திமுக வந்து இந்த விமான நிலையமே வந்து G2க்காக தான் வந்து கொண்டு வரப்பட்டது. அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா G2 எல்லா ரியல் எஸ்டேட் கம்பெனியும் அங்கே போய் வந்து லேண்ட் வாங்குவாங்க. ஒரு பக்கம் புதுசா ஒரு பஸ் ஸ்டாண்டு வருதுனாலே பஸ் ஸ்டாண்டை சுத்தி வந்து விலை உயரும், லேண்ட் வேல்யூ வந்து அதிகமாகும், அது நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. சரி, இப்போ ஏர்போர்ட் வரல, இப்போ நீங்க கொண்டு வர்ற அந்த தொழில் கட்டமைப்புனாலையும் அந்த லேண்ட் வேல்யூ அதிகமாக தானே போகுது. அது அடிமாட்டு வேலைக்கு போக போறது இல்லை. இப்போ ஏர்போர்ட் வந்தா அந்த லேண்ட் வேல்யூ அதிகமாகும். ஏர்போர்ட் வராம வேற ஒரு தொழில் கட்டமைப்பு வருதுன்னா அந்த லேண்ட் வேல்யூ வந்து அடிமாட்டு வேலைக்கா போக போகுது. ஸ்டில் வந்து அந்த கம்பெனிஸுக்கு லாபம் தானே. இப்போ G2 வந்து திமுகவுக்கு மட்டும்தான் சாதகமான நிலை, திமுக மட்டும்தான் G2 காப்பாற்ற நினைக்குது அப்படின்னா இன்னைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் சட்டப்பேரவையில் என்ன பேசினாரோ அதே விஷயங்களை வந்து தாவேகா தலைவராக விஜய் பரந்தூருக்கு போனதுக்கு பிறகு G2 பத்தின ஒரு தாவேகாவுடைய செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் வந்து பேசினார். அவருக்காக G2 வெளியிட்ட நோட்டீஸ் வந்து இது 28/1/2025 G2 வந்து நோட்டீஸை வந்து வெளியிட்டாங்க. பரந்தூர்கிட்டயோ பன்னூர்கிட்டயோ எங்களுக்கு எந்த நிலவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் அவர் பேசினதுக்கு எதிராக வந்து G2 வெளியிட்ட நோட்டீஸ் இது வந்து நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் அவங்க அதை அனுப்புகிறோம். நோட்டீஸையும் தாவேகாவுக்கு தான் வந்து அனுப்பியிருந்தாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, இது 28ஆம் தேதி இந்த நோட்டீஸ் வெளியாகுது. 31ஆம் தேதி தான் தாவேகா வந்து அந்த கட்சியில் வந்து பொறுப்பு போடுறாங்க. அது வரைக்கும் வந்து செய்தி தொடர்பாளர்கள் சிலர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க விவாதங்களில். பொறுப்புகள் வந்து அன்னைக்கு தான் போடப்படுது, அபிஷியலாக வந்து பொறுப்புகள் போடப்படுது. இந்த விஷயத்தை பேசின தாவேகாவுடைய செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரனுக்கு எந்த பொறுப்பும் போடப்படலை. இதை ஏன் பேசுனீங்க G2க்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் அவரை கூப்பிட்டு வந்து கேள்வியும் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு இது நிர்மல்குமார் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஏன்னா வந்து அன்னைக்கு ஒரு தாவேகால இல்லை. இந்த நோட்டீஸ் வந்து தாவேகாவிற்கு அனுப்பப்பட்டு 3 நாள் கழிச்சு தான் நிர்மல்குமார் வந்து தாவேகாவிலே சேர்றார். ஸோ அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவர் வந்து G2 மாப்பிள்ளைகள்ன்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருந்தார். G2 உறவினர்கள் வந்து தாவேகாவுக்குள்ளேயும் இருக்கிறாங்களா, ஏன்னா G2 பத்தி பேசின ஒரு செய்தி தொடர்பாளர் அந்த கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டிருக்கார் அப்படின்னா இப்ப அவர் தனியா அவர் வந்து அரசியல் விமர்சகராக வந்து இப்ப செயல்பட்டு முன்னாடியே அவர் அப்படிதான் இருந்தார், இப்பவும் அப்படிதான் இருக்கிறார். அப்போ தாவேகாவுக்குள்ளேயும் வந்து G2 ஆதரவாளர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து முக்கியமான ஒண்ணு. இல்ல அதுல வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா நீங்க அதை வெளியே கொண்டு வாங்க. இல்ல இப்ப அவங்க அமைச்சரா இருந்துட்டு சட்டசபையில பேசுறப்ப ஆதாரப்பூர்வமா தான் அது பேசி ஆகணும். இல்ல அவங்க வந்து வாங்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதற்கான ஆதாரங்களை வந்து அரசு தான் கொடுக்கணும். அப்ப அதை சுத்தி ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு. அவர் வந்து ஊழல் நடந்துச்சுன்னே சொல்றாரு. பத்திரப்பதிவு இதுல வந்து உங்கள்ட்ட தானே இருக்கு, அதே நீங்க வந்து வெளியே கொண்டு வந்துடலாமே, ஒன்று நடந்துருச்சுன்னா தெரிஞ்சிடும்ல. ஸோ இந்த விஷயங்கள்ல வந்து ஏன் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு, இந்த விவகாரத்துல வந்து தாவேகா அரசு தொடக்கத்துல இல்லாத அதே மாதிரியான ஒரு விஷயம், அந்த வெளிப்படைத்தன்மை வந்து இந்த விஷயத்திலையும் வந்து அவங்க கிட்ட இல்லைன்றதுதான் வந்து போறாங்க. ஏன்னா நீங்க பரந்தூர் விவகாரம் பத்தி நீங்க இந்த ஆட்சி வந்ததுல இருந்தே இல்ல பரந்தூர் வந்து கைவிட்டுருவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டு இருக்கு. எதிர்கட்சியில இருந்து திமுக தரப்புல வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து முன்னாடியே கொடுத்துட்டாங்க. நீங்க இந்த சட்டப்பேரவையில் நடக்கிற ஒரு விஷயம் வந்து கொஸ்டின் அவரும் இல்லை, 0 அவரும் இல்லை, அவ்வப்போது வந்து கவன ஈர்ப்பு தீர்மானங்களை வந்து, அதாவது கேள்விகளே வந்து கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் மாதிரி வந்து சபாநாயகர் கொடுக்க சொல்லிட்டு இருக்கார். அது வந்து அரசினுடைய பிரச்சனை, சபாநாயகருடைய பிரச்சனை. பரந்தூர் விவகாரத்துக்காக நாங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருந்தோம், அதை அவங்க எடுக்கிறோம்னு சொல்லிட்டு எடுக்காம இருந்து 110 விதியின் கீழே வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து திமுக தரப்பு வந்து சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டினுடைய இது ஒரு முக்கியமான முடிவு. ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட 680 கோடி ரூபாய் வந்து இதுக்கு செலவிடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு நில உரிமையாளர்களுக்கு கொடுத்த இழப்பீடு தொகை மட்டுமே வந்து 680 கோடி ரூபாய். அந்த 680 கோடி ரூபாய் செலவழிச்சு நீங்க பண்ண ஒரு விஷயத்த டிராப் பண்றீங்க அப்படிங்கும்போது அதை விவாதம் இல்லாமல் சட்டப்பேரவையில் அறிவிச்சு கடக்கிறதுன்னு இருக்குல்ல, 110 அறிவிச்சு இது வந்து அரசினுடைய கொள்கை முடிவு தான். ஆனா அதை பத்தி கேள்வி கேட்கிறது எதிர்கட்சிகளுக்கு உரிமை இருக்கு. நீங்க ஒண்ணு அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்து அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அறிவிச்சிருக்கணும். ஆனா எந்த இப்ப 110 விதியில நீங்க ஒண்ணு அறிவிச்சாங்க அப்படின்னா அதை வரவேற்று மட்டும்தான் பேச முடியும், அதை வந்து விவாதிக்க முடியாது. நீங்க இத்தனைக்கும் வந்து எம்எல்ஏக்களுக்கான அந்த கார் இதை வந்து முதலமைச்சர் 110 விவாதத்துல தான் அறிவிக்கிறார். ஆனா அதுக்கு வந்து எல்லா எம்எல்ஏக்களுமே வந்து பேசினாங்க, நன்றி சொல்றதுக்காவது பேசினாங்க. இது பத்தி வந்து அவங்க யாரையுமே வந்து பேசுறதுக்கே வந்து அனுமதிக்கல. இன்னைக்கு தான்
இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுறதை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறவங்களே கூட இன்னைக்கு தான் பேசினாங்க. இன்னைக்கு அது தொடர்பான விவாதம் கிடையாது. விவாதம் இது இருக்கு. தொழில்துறை மானியத்துல இருந்து ரீடைரக்ட் ஆகி அங்க போய் தான் வந்து இந்த விவாதமே வருதே ஒழிய இது பரந்தூருக்கான ஒரு ஸ்பெசிபிக் விவாதமாகவுமே இல்லை. பரந்தூர் விவகாரம் தொடர்பாக அரசு வந்து விளக்கம் அளிக்க வேண்டிய கேள்விகள் வந்து நிறையவே இருக்கு. நீங்க வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க, அந்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்கும் அப்படிங்கிற இடத்துல வந்து இது ஓகே அப்படின்னா, பரந்தூர் விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட இடங்களை அரசு என்ன செய்ய போகிறது? நீங்க உரிமையாளர்கள்ட்ட இருந்து அந்த இழப்பீட்டு தொகையை திருப்பி வாங்க போறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது வாங்குறதுக்கான சட்டப்பூர்வமான முயற்சி சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி ஒரு விஷயத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை வந்து அதே விஷயத்துக்கு தான் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து சொல்லப்பட்டு அந்த தொழில்துறை அமைச்சர் வந்து நீங்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இல்லை வேற எதுக்காக வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நில உரிமையாளர்கள் வந்து அதை டிஸ்பியூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு இதுக்காக வந்து நிலத்தை கொடுத்தேன் அப்படின்னு அவங்க டிஸ்பியூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து அரசு வந்து எப்படி வந்து சமாளிக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி நீங்கள் அங்கே என்ன கொண்டு வர போறீங்க, நீங்கள் கொண்டு வர்றதுனால விவசாயிகள் கண்ணீர் விட மாட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதற்கு மேலே தமிழ்நாட்டிற்கு சென்னைக்கு வந்து இன்னொரு விமான நிலையம் அவசியம் அப்படிங்கிறது இந்த அரசுமே வந்து ஒத்துக்குது. சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் அவசியம் அப்படிங்கிறது. அதை எங்க கட்ட போறீங்க? சரி, மேற்கு தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனா இருக்கு. அந்த மேற்குல வந்து இதை தாண்டி நம்ம போனோம்னா இன்னும் நமக்கு அந்த இடத்துலயும் விவசாய நிலங்கள் தான் இருக்க போகுது. தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஸ்கீமை எங்க எடுத்துட்டு போனீங்கன்னாலும் அங்க விவசாய நிலம் கண்டிப்பா இருக்கும். அங்க மக்கள் இருப்பாங்க. ஏன் இப்போ மெட்ரோ போடுறதுனால வந்து இங்க யாரையுமே வந்து ரீலோகேட் பண்ணவே இல்லையா? ரீலோகேட் பண்ண தானே செஞ்சீங்க. இன்னைக்கு நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிற எல்லா வளர்ச்சியுமே வந்து யாரோ ஒருத்தர் அந்த இடத்த விட்டு நகர்த்திட்டு தான் வந்து செய்யப்பட்டிருக்கு. சரி, விவசாயத்துக்காக தான் நம்ம அணைகள் கட்டுறோம். அணைகள் வந்து விவசாயத்துக்கு கட்டுறதானே. அணைகளை வந்து சும்மாவா கட்ட முடியும்? இல்ல, மேட்டூர் அணை வந்து நமக்கு நீர் இல்லாம இருந்தப்ப சில கிராமங்கள் தென்பட்ட மாதிரியான காட்சிகள் நம்ம பார்த்தோம். மேட்டூர் அணையில வந்து தண்ணி வத்துச்சுன்னா உள்ள ஒரு கோயில்லாம் தெரியும். ஆமா, ஒரு நந்தி சிலை ஒண்ணு தெரியும். அங்க வந்து ஒரு ஊர்கள் இருந்திருக்கும், தேவாலயம் ஒண்ணு இருக்கும். அங்க வந்து ஊர்கள் இருந்திருக்கும், மக்கள் வசிச்சிருப்பாங்க. காடுகள் அழிக்கப்பட்டு தான் நம்ம அணைகளே கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா விவசாயத்துக்காக அதை பண்றோம்ல. ஒண்ணும் இல்ல, தேனி மாவட்டத்துல வந்து வைகை அணை இருக்கு. வைகை அணைக்காக அழிக்கப்பட்ட அல்லது ரீலோகேட் செய்யப்பட்ட ஒரு ஊரை சேர்ந்தவர் தான் கவிஞர் வைரமுத்து. அவர் வந்து அவருடைய இதுவரை நான் அப்படிங்கிற சுயசரியில் வந்து அதை பற்றி எழுதியிருப்பார். எப்படி வந்து எங்கள் ஊர்ல இருந்து நாங்கள் வெளியில போகணும் அப்படின்றத பற்றி. அந்த அவருடைய ஊர் வந்து அந்த அணைக்குள்ளே தான் இருக்கு. அந்த அணைக்குள்ள இருந்து ரீலோகேட் பண்ணப்பட்ட ஒரு ஊரை சேர்ந்தவர் தான் அவர். நீங்க எல்லா திட்டங்களையுமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அழிச்சிட்டு தான் இங்க பண்ண போறீங்க. இல்லை நீங்க ஒரு 5000 ஏக்கர் வந்து இப்போ ஏர்போர்ட்டுக்கு தேவை. சென்னையை சுற்றி ஒரே இப்போ அமைச்சர் கீர்த்தனா அன்னைக்கு சொன்னது வந்து எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது. மக்களை பாதிக்காமல், விவசாய நிலங்கள் பாதிக்காமல் நாங்கள் இடம் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்கு அந்த இடம்? ஒரே ஒரு வீடை எடுக்காம, ஒரே ஒரு விவசாய நிலத்தம், ஒரே ஒரு ஏக்கர் விவசாய நிலம் பாதிக்காம 5000 ஏக்கர் வந்து எங்க எடுக்கிறது? இல்ல, சட்ட இருக்குல்ல. இது சொல்லணும்னா டிஆர்பி ராஜா வந்து நிறைய பிரஸ் மீட்ல வந்து கேட்டு பாருங்க, கடலையா கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி. சோ அந்த மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்கு. 2வது விமான நிலையம் சென்னைக்கா இல்ல செவ்வாய் கிரகத்துக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கடல்ல கூட விடுங்க. கடல்ல கூட வந்து இப்போ நீங்க கடல்ல கட்டினீங்கனாலுமே வந்து அங்கே சூழலியல் பாதிப்பு தானே வரும். நீங்க சூழலை பாதிக்காம, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாம, மக்களினுடைய இடத்த வாங்காம, விவசாய நிலங்களை பாதிக்காமல் நீங்க கட்டணும்னா செவ்வாய் கிரகத்துல விமான நிலையம் கட்ட முடியும்? இல்ல இன்னும் இதுக்கு எத்தனை வருஷம் ஆக்க போறீங்க? ஏன்னா 2035 மீனம்பாக்கம் விமான நிலையம் சேச்சுரேட் ஆயிடும். பயணிகள் இதை கடந்து சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் இன்னைக்கு ஒரு நாள் கையாளுற சரக்குகளினுடைய அளவு என்ன, பெங்களூர் கையாளுற சரக்குகளுடைய அளவு என்ன, ஹைதராபாத் இதுல கையாளுற சரக்குகளுடைய என்னன்றதை வந்து நீங்க இது பண்ணுங்க. நீங்க தொழில்துறை அமைச்சர் பேசுறாங்க வந்து இத்தனை வருஷத்துல வந்து வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பேசுறாங்க. அது இன்னைக்கு ஓகே. 10 வருஷம் கழிச்சு உங்களுடைய பிளான் என்ன? 2035 மீனம்பாக்கம் விமான நிலையம் சேச்சுரேட் ஆயிடும் அப்படின்றதுனாலதான் இவ்வளவு விஷயங்களும் பண்ணப்பட்டது. நீங்க 2022 ஆகஸ்ட் 1ஆம் தேதி அந்த பரந்தூர்ல வந்து விமான நிலையம் கட்டப்படும் அறிவிக்கப்படுறாங்க. அதற்கான ஒப்புதலை மத்திய அரசு கொடுத்து 2025 கொடுத்துதான் லேண்ட் அக்யூசியேஷனுக்கே வந்து இவங்க போறாங்க. அப்படின்னா நீங்க இனிமே ஒரு இடத்த சூஸ் பண்ணி, இனிமே அதுல வந்து ஆய்வுகள் எல்லாம் பண்ணி, இனிமே நீங்க வந்து பாலிசி டெசிஷன்ல வந்து அப்ரூவல் வாங்கி என்னைக்கு கட்டுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்வி வந்து முக்கியமான ஒன்று. முதலமைச்சர் வந்து சொல்றாரு சில இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அந்த இடங்கள் நேற்றே அறிவிச்சிருக்கலாமே, ஏன் அதுலயே ரகசியம்? இப்போ சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் சண்முகம் வந்து இப்போ சொல்லியிருக்காரு, மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் தலைமையிலான அந்த ஆணையத்தினோட அறிக்கையை வந்து ஏன் வெளியே விடலன்னு சொல்லிட்டு. இந்த அரசு அதை வெளியிடட்டும், அதுல என்ன பிரச்சனைன்றது வந்து மக்கள்கிட்ட சொல்லுங்க. இல்ல நீங்க வேற இடம் சூஸ் பண்ணிருக்கீங்களே அதை வெளியில சொல்லுங்க. அவங்க வெளிப்படைத்தன்மையோட இல்லைன்னு சொல்றீங்களா, நீங்க ஏன் வெளிப்படைத்தன்மையோட இருக்க மாட்டீங்க? வெளியில சொல்லுங்க. பரந்தூர்ல வந்து என்ன வரப்போகுதுன்றதையும் சொல்லுங்க. அது வந்து சூழலுக்கு பாதிப்பு இல்லாம இருக்குமா இல்லையான்றது வந்து நம்ம அப்புறம் வந்து இது பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து சூழலை மையப்படுத்தி வந்து வளர்ச்சி திட்டங்களை எதிர்க்கிறது இருக்கு இல்லையா? திமுகவுமே வந்து எதிர்கட்சி அதை நிறைய தப்பு பண்ணிருக்காங்க. 8 வழி சாலை திட்டத்தை திமுக எதிர்த்தது வந்து தப்பு. அவங்க திட்டத்தை வந்து எதிர்த்துக்க கூடாது. ஏன்னா 2006 2 முக்கியமான திட்டங்கள் திமுக ஆட்சியில இந்த காரணங்களுக்காக வந்து நிறுத்தப்பட்டது. அந்த திட்டங்கள் நிறைவேறி இருந்தா நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காது. ஒண்ணு வந்து துணை நகரம் திட்டம். திருமழிசை பக்கத்துல வந்து ஒரு துணை நகரத்தை உருவாக்குற திட்டம் வந்து அப்போ ப்ரப்போஸ் பண்ணப்பட்டது.
இதே காரணங்கள் சொல்லி இந்த திட்டத்தை வந்து நிறுத்தினாங்க. அதற்கு அடுத்தது ஸ்ரீபெரும்புதூர் விமான நிலையம். இந்த 2 விஷயங்களுமே வந்து இதனால் நிறுத்தப்பட்டது. ஆளும் கட்சியாக திமுக எந்த இதெல்லாம் வந்து எதிர்கொண்டதோ அதே தான் வந்து அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பண்ணாங்க. அவங்க வந்து ஆளும் கட்சிக்கு பண்ணாங்க. 8 வழி சாலை திட்டத்தை திமுக எதிர்த்தது வந்து தவறான ஒண்ணு. அதுதான் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இங்க சூழலியல் பேசுறவங்க யாருமே வந்து விவசாயம் பண்ணி கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறது இல்ல. சூழலியல் பேசுறவங்களும் வந்து நீங்க ஏதோ ஒரு தொழில் பண்றீங்கல்ல, உங்களுடைய தொழில் ஏதோ ஒரு வகையில வந்து சூழலை பாதிச்சுட்டு தானே இருக்கு. சூழலியல் போராளிகள் எல்லாருமே வந்து விவசாயமா பார்த்துட்டு இருக்காங்க? கண்டிப்பா கிடையாது. ஸோ உங்களுடைய தொழிலுக்கு, உங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து நீங்க சூழலை வந்து பாதிக்கிற விஷயங்களை பண்ணலாம். ஆனா ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு வந்து நாங்க இந்த முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்போன்றது வந்து சரியான ஒண்ணா இருக்காது. இப்போ அரசு முன்னாடி இருக்க கேள்விகள் ஒண்ணே ஒண்ணுதான். பரந்தூரை அங்க என்ன பண்ண போறீங்க? அந்த லேண்ட்ல வந்து என்ன பண்ண போறீங்க? அந்த 680 கோடி ரூபாய் வந்து எப்படி வந்து காம்பன்சேட் பண்ணப்பட போகுது அப்படிங்கிறது முதல் கேள்வி. மக்களுடைய வரி பணம் 680 கோடி ரூபாய் அதுல செலவழிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான பதில் என்ன? இரண்டாவது விமான நிலையம் வேணும்ன்றது வந்து அரசு முத்துக்குது. அதை எங்க கட்ட போறீங்க அப்படின்றது வந்து அரசு ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்லது. ஏன்னா இப்ப நீங்க எப்படி பரந்தூர்ல கெட்ட போகுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? அந்த வேலையை வந்து ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிச்சிங்கன்னா அது சீக்கிரம் நடக்கும். ஏன்னா இன்னொரு 10 வருஷத்துல வந்து நமக்கு இப்போ இருக்கிற அந்த ஏர்போர்ட்டை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாத இடத்துக்கு போயிடுவோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவபிரியன் மூத்த பத்திரிகையாளர் சிவபிரியன் வந்து இன்டர்வியூல சொன்னார், நாளைக்கு காலையில நீங்க வேலையை ஆரம்பிச்சிங்கனாலும் இன்னும் 10 வருஷம் ஏர்போர்ட் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேலைகளை வந்து அவங்க சீக்கிரம் ஆரம்பிக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஓகே, இதை தாண்டி வந்து நமக்கு இந்த 10 வருஷம் அப்படிங்கிற ஒரு இது வந்து நீங்க சொல்றீங்க, டைம்லைன் வந்து சொல்றீங்க. இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இப்போ புதுசாக முதலீடுகள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த முதலீடுகளுக்கு ஏதாவது பாதிப்பு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இல்லை, இந்த முதலீடுகள் வந்து பரந்தூர் இன்னும் வரல. பரந்தூர் இல்ல, இருக்குன்றதுனால அவங்க வரல. அதான் அவங்க இருக்குன்றதுனால வரலன்றதுனால இப்போ வர முதலீடுகளுக்கு பெருசா பாதிப்பு இருக்குன்னு எனக்கு தோணலை. ஆனா ஃபியூச்சர்ல இது பாதிப்பான பாதிப்பு. ஓகே, ஸோ பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருக்கோம். அதுக்கு பின்னாடி இருந்த காரணி என்ன, எப்படி அது வந்து டெவலப் ஆகி வந்தது, இப்போ அது கைவிடப்பட்டதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. லயன் சாக்கோடேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் 3 இருக்கு. லயன் சாக்கோ டேட். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் VGK Zenora Garden. Plots from 18 lakhs and villas from 48 lakhs.